ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 24. இதுதான் காதலா? அந்த லேக் சைடு நாள். அதுக்கு பிறகு அர்ஜுன் அண்ட் மீரா இருவருக்குள்ள இருந்த எசிடேஷன்ஸ் மெல்ல மறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவர்கள் சைலன்ஸ் கூட ஒரு கம்ஃபர்டபுள் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு இரவு ஸ்லீப் வரல. மீரா மெசேஜ் அனுப்பினா. அர்ஜுன் உடனே ரிப்ளை, எனக்கும். ஏன்? அவன் சில செகண்ட்ஸ் டைப்பிங். நீங்க நினைவா இருக்கீங்க. அவள் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு சிரிச்சா. நீங்க ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் இப்படி பேசிட்டு என்ன இன்னும் அதிகமா காதலிக்க வைக்கிறீங்க? அவன் சைலண்ட். அந்த ஒரு லைன் அவன் இதயத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அடுத்த நாள் மீரா ஒரு கஃபே வெளியே நின்னிருந்தா. அர்ஜுன் வந்தான். அவளை பார்த்த உடனே அவன் ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்கலி வந்துச்சு. என்ன? அவள் கேட்டா. ஒண்ணுமில்ல. உன்னை பார்த்த நாள் நல்லா போகும் போல ஃபீல் ஆகுது. அவள் ப்ளஷ் பண்ணா. இப்போ எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போகுதுல, அவள் சொன்னா. அவன் மெதுவா தலையசைச்சான். ஏன்னா இந்த முறை நம்ம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர்கள் காஃபி எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. மலை ஸ்மெல், குளிர் காற்று. அவள் ஹேர் காற்றுல ஃபேஸ் மேல வந்தது. அவன் மெதுவா அவள் ஏரை சைடுக்கு மூவ் பண்ணான். அந்த டச் அவளை சைலண்ட் ஆக்கிச்சு. இருவரோட ஐஸ் மீட் ஆனது. சில செகண்ட்ஸ் யாரும் பேசல. அந்த நொடி இருவருக்கும் இதயம் வேகமா அடிச்சது. அவன் மெதுவா கேட்டான், மீரா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவள் அமைதியா அவனை பார்த்தா. நான் முன்னாடி லவ்னா என்னன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்தா காம் ஆகிற ஃபீலிங். நீ இல்லாதப்போ வரும் எம்டினஸ். நீ சிரிச்சா எனக்கும் தெரியாம சிரிப்பு வர்றது. இதுதான் காதல்னு தோணுது. அந்த வார்த்தைகள் அவள் கண்களில் நீர் கொண்டு வந்தது. அர்ஜுன், நான் இவ்வளவு சேஃபா யார்கிட்டையும் ஃபீல் பண்ணது இல்லை. அவன் மெதுவா அவள் கையை பிடிச்சான். இந்த முறை அவள் கை நடுங்கல. அவள் மெதுவா அவன் அருகில் வந்தான். நம்ம இப்போ ஓகே தானே? அவன் சிரிச்சான். இப்போதான் பர்ஃபெக்ட். அந்த மலை காற்றுல அவர்கள் அருகருகே நின்னாங்க. இந்த முறை பயம் இல்லை, தூரம் இல்லை, காதல் மட்டும். சில காதல்கள் ஒரு மனிதரை மட்டும் இல்லை, அவர்களோட வாழ்க்கையே அமைதியா மாற்றிடும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.